வணக்கம். என் பேர் எஸ் சுபிக் செவன். நான் டெக்னிக்கல் டீமோட லீடர். நான் உவர்மலை விவேகானந்தா கல்லூரியில் கல்வி கற்று வருகிறேன். எனது வயது 17 ஆகும். வணக்கம், என் பேர் மதுமிஷியாந்த். நான் திருகோணமலையில உவர்மலை விவேகானந்தா கல்லூரியில படிக்கிறேன். என் வயது 17. வணக்கம், எனது பேர் தொசிலன். நான் திருவண்ணாமலையில இருக்கேன். நான் உவர்மலை விவேகானந்தா கல்லூரியில கல்வி எடுத்துக்கிறேன். எனது வயசு 17. நாங்கள் டெக் டைட்டன்ஸ். நான் இன்றைக்கு விளங்கப்படுத்த போகிற விஷயம் பயன்பாட்டிற்கான புதுமையான தீர்வின் விளக்கம். அதாவது நாங்கள் சயின்ஸ் ப்ராஜெக்ட் செய்கிறதுக்காக எங்களோட சமூகத்தில் இருக்க பிரச்சனைகளை தேடினோம். அப்போ எங்களோட கண்ணில் தென்பட்ட ஒரு பிரச்சனை தான் குடிசை கைத்தொழில்களை செய்கிறவங்களுக்கும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய பெற்றுக்கொள்கிறதுக்கும் வாங்கிறதுக்குமான நுகர்வோருக்கும் இடையிலான தொடர்பாடல் இல்லாமல் காணப்பட்டது. அதனால தான் நாங்கள் அதை நிவர்த்தி செய்கிற விதமாக ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்டாக ஒரு வெப்சைட்டை செஞ்சுருக்கோம். அந்த வெப்சைட்டோட நேம் தான் ஸ்ரீலங்கா இண்டஸ்ட்ரி ஷாப். அந்த வெப்சைட்டில் மூலமாக நுகர்வோரும் அடுத்த குடிசை கைத்தொழில்கள் செய்யக்கூடியவங்களும் அந்த வெப்சைட்டில் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு குடிசை கைத்தொழில்களை செய்யக்கூடியவங்க தங்களோட படைப்புக்களை, உதாரணமாக பனையோலையால் கூட செய்கிறது, வேறு மண்பானைகள், மட்பாண்டங்கள் போன்ற கைத்தொழில்களை செய்கிறவங்க, வேறு ஆடைகளை தைக்கிற போன்ற கைத்தொழில்கள் செய்கிறவங்க அவங்களோட படைப்புக்களை அதில் போஸ்ட் பண்ணலாம். அப்படி போஸ்ட் பண்ணக்குள்ள அதை நுகர்வோர்கள் பார்ப்பாங்க. அந்த வெப்சைட் மூலமாக பார்க்குற நுகர்வோர்கள் இவங்கள தொடர்பாடல் செய்யக்கூடிய வசதி அதில் காணப்படுது. இந்த வெப்சைட்னால் கிடைக்க போகிற நன்மை என்னென்னா, குடிசை கைத்தொழில்கள் செய்கிறவங்களுக்கு அவங்களோட படைப்புகளை சந்தைப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். அதே மாதிரி பொருட்கள் தேவைப்படுறவங்க இலகுவாக அதை செய்யக்கூடிய கைத்தொழிலாளர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய வசதியாகவும் இது காணப்படும். நன்றி. இந்த வெப்சைட் எப்படி வேலை செய்யுதுன்னா, அப்பாச்சி MySQL யூஸ் பண்ணுறோம். இதில் ஸ்டார்ட் பண்ணுறோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு குரோமில் அப்போ எக்ஸாம் சர்வருக்கான இது லோக்கல் ஹோஸ்ட். நாங்கள் லோக்கல் ஹோஸ்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்களோட வெப்சைட்டுக்கான URL லோக்கல் ஹோஸ்ட் ஸ்ரீலங்கன் இண்டஸ்ட்ரி ஷாப். இதுதான் எங்களோட வெப்சைட்டுக்கான URL. இந்த URL சர்வர் ஒன் பண்ண பிறகு பேஸ்ட் பண்ண மாதிரி டைப் பண்ணால் எங்களோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். இது எங்களோட வெப்சைட்டோட ஹோம் பேஜ். எங்களோட வெப்சைட் முழுக்க கிராமப்புறத்தில் இருக்கிற கைத்தொழில் செய்கிற மக்களுக்காக தான் உருவாக்கப்பட்டது. அதாவது வருமானத்தில் பின்தங்கி இருக்கிற மக்களுக்காகத்தான் நாங்கள் இந்த அவங்கள ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் என்ற எண்ணத்தோட தான் இந்த வெப்சைட்டை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இது கிராமப்புறத்தில் ஆக்களையும் ஒரு தொழில்நுட்ப சூழலுக்கு கொண்டு வரதுக்காகவும் அவங்களையும் நல்ல நல்லா ட்ரெயின் பண்ணி கொண்டு வரதுக்காகவும் இந்த வெப்சைட் அவங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த நவீன காலத்தில் இது ஒரு நல்ல யூஸ் ஆகும். ஓகேயா? இப்போ இந்த வெப்சைட்ல இதோட வெப்சைட் நேம் ஸ்ரீலங்கா இண்டஸ்ட்ரி ஷாப். இதோட ஹோம் பேஜ்ல இது ஃபுல்லா கைத்தொழில் தொடர்பான பொருட்களே இருக்கும். இப்போ நாங்கள் எடுத்தோம்னா ராஸ், அலிபாபா, அலி எக்ஸ்பிரஸ் நிறைய வெப்சைட் இருக்கு. நிறைய ஆன்லைன் ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. நிறைய கம்பெனிகள் இருக்கு. ஆனால் அதிலெல்லாம் எத்தனையோ இப்போத்தைய மாடர்ன் டெக்னாலஜி அப்படி சொல்லிட்ட சாமான் தான் இருக்கு. ஆனால் இப்படி கிராமப்புறத்துல கஷ்டப்பட்டு ஆக்கள்ற கைத்தொழில் பொருட்கள் அப்படி விற்கிற இல்லை. அப்ப அதுக்காகவே நாங்க இந்த வெப்சைட்டை டிசைன் பண்ணாங்க. இது முழுக்க கைத்தொழில் பொருட்கள், அந்த கிராமப்புறத்தில் உற்பத்தி ஆகிற பொருட்கள், அதாவது ரொம்ப அருமையான பொருட்களை இந்த இடத்துல விற்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது விற்கிறவர்களுக்கு வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் மட்பான கைத்தொழில் பத்தி அது அந்த மட்பானம் செய்யறது, அடுத்த பனையோட கூடைகள் பின்றது, அடுத்த பனையோட நீத்துப்பட்டின்னுவாங்க வெளியே குட்ட வைக்கிற அப்படிப்பட்ட பொருட்கள் ஃபுல்லாக கைத்தொழில் பொருட்கள். இது எங்களோட ஹோம் பேஜ். அடுத்த லேட்டஸ்ட் ப்ராடக்ட் இருக்கிறது. இதுல எங்களோட இந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கும். இது இந்த பனை உலையால பின்னப்பட்ட கூடை. இதோட ரேட் 1000 தான். இது நார்மலாக எடுக்க போனால் கிட்டத்தட்ட 1500 கிட்ட போகும். ஆனால் இப்போ நாங்கள் அவங்களோட கழிச்சு குறைய விலையில தான் இதே எடுப்போம்.
இது இப்போ 1000 கிட்ட இருக்கு. அடுத்து இதில் ஆட் டு கார்டு நீங்கள் எப்படி நீங்கள் டராஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரியே இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் அந்த அடுத்து இது அபவுட் பேஜ். அபவுட் ஹவுஸில் இதில் கஸ்டமர்ஸ் ரிவ்யூஸ்லாம் இருக்குது. அடுத்த ஆர்டர்ஸ். இது வந்து அக்கௌண்ட். இதில் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர், எங்களுக்கு அக்கௌண்ட் ஆட்டி நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்டரில் வந்து இப்போ ரெஜிஸ்டர் இதில் எங்கள்கிட்ட பேரை கொடுக்கணும். என்னுடைய பேர் சுபின்னு கொடுக்குறேன். இதில் இமெயில் அட்ரஸ் கேட்குறாங்க. இப்போ இந்த இமெயில் அட்ரஸை போடுறேன். இமெயில் அட்ரஸ். இதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் வேணும் உங்களோட அக்கௌண்ட்டுக்கான. நான் பாஸ்வேர்ட் 123 கொடுக்குறேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் நான் கொடுக்குறேன். ரெஜிஸ்டர் நான் கொடுத்தோடனே ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி, என்னோட அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ லாகின் நான் கொடுக்குறேன். லாகின் ஆகல இந்த இமெயில் அட்ரஸ், அடுத்து என்னோட பாஸ்வேர்ட் 123. இப்போ நான் லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்தோன்னே எனக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் பாருங்கள் சுபி என்று இருக்கு, என் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்து என் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ஓகே, இதெல்லாம் அப்படியே விளங்கப்படுத்திட்டு இருந்தானே. இது அடுத்து இந்த ப்ராடக்ட் இப்போ நான் ஷாப் பண்ண போகிறேன். நான் ஷாப் நாவ் கொடுக்குறேன். அது அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த ஷாப் நாவில் எதை கொடுத்தாலும் நீங்கள் டைரெக்டாக இந்த பேஜுக்கு வருவீங்க. ஷாப் நாவ் கொடுத்தாலும் இதில் நான் இந்த இப்போ எனக்கு இந்த ஃப்ளேம் லீஃப் பாஸ்கெட் இந்த பனை வலையில் பின்னப்பட்ட கூட இதை நான் ஓட பண்ண போகிறேன். அப்போ இதை நான் ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். அப்படி இல்லாட்டி இந்த ப்ராடக்ட் நீங்கள் வியூ பண்ண போறீங்களா, இந்த வியூ இதை கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை ஃபோட்டோஸாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் விலை வந்து 1000. இது வந்து பண்ணை வேலை உருவாக்கம். இதை வந்து இப்போ விசிட் பண்ணுறேன். இப்போ அதுக்கு கார்டு அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு இதை வாங்க போகிறேன். இப்போ இது வந்து ப்ராசஸ் டு செக் அவுட் பண்ணுறவங்க இதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுறோன்னா கண்டினியூ ஷாப்பிங் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணாம்னா டெலீட் பண்ணலாம். இது ப்ராடக்ட் செக் அவுட்டில் போயிட்டு செக் அவுட் பண்ணலாம். இதில் வந்து செக் அவுட் பண்ணுறதுக்கு வந்து எங்களோட நேம், சப் நேம், இல்லை எங்களோட ஃபுல் நேம், எங்களோட நேமை போட்டு எங்களோட இமெயில் அட்ரஸ், அட்ரஸ் சிட்டி வந்து அட்ரஸ், அந்த ப்ரொவின்ஸ், கண்ட்ரி, ஜிப் கோட் இதெல்லாம் கொடுத்து நிரப்பலாம். நார்மல் சும்மா போடுறேன். நார்மலாக கொடுத்துட்டு இல்லை டெலிவரி வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்டு பிளேஸ் ஆர்டர் கொடுக்குறேன். ஃபோன் நம்பர் பண்ணுறேன். பிளேஸ் ஆர்டர் கொடுக்குறேன். நார்மலாக போட்டிருக்கேன். பிளேஸ் ஆர்டர் பிளேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி. இந்த ஆர்டர் பிளேஸ் ஆகிட்டு இப்போ ஆட் டு கார்ட்லேருந்து இந்த ஆர்டர் போயிடுச்சு. இந்த ஆர்டருக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு. அடுத்து இது இவ்வளோ ஷாப் நாவ். அடுத்து கண்டக்டர்ஸ். உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் ஏதாவது சம்பந்தமான டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களோட நேம், இமெயில் அட்ரஸ், உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட டவுட்ஸ் ஏதாவது மெசேஜ் அப்படி மெசேஜ் கொடுத்தீங்கன்னு சென்ட் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெசேஜ் வந்து அட்மினுக்கு போகும். அடுத்து இல்லை உங்களோட ஃபேவரட்டான ப்ராடக்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம். நான் இப்போ ஓடர்ஸில் வந்தது வந்து இப்போ நான் ஓர்டர் பண்ணினேன் தானே. இப்போ நான் வந்து இதை ஓர்டர் பண்ணினேன். இந்த பிறகு நான் ஓர்டர் பண்ணதை எனக்கு கொஞ்சம் பார்க்கலாம். நான் இதில் வந்து இந்த டேட்டில் நான் ஓர்டர் பண்ணியிருக்கேன். என் பேர், என் இமெயில் அட்ரஸ், என் ஃபோன் நம்பர், என் அட்ரஸ், நான் என்ன பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன், கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துருக்கேன். என் ஆர்டர் வந்து இது வந்து நான் ஒரு விலை வந்து 1000 நான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். டோட்டல் ப்ரைஸ் வந்து 1000. இப்போ நான் கேஷ் ஆன் டெலிவரி தான் கொடுத்தேன். நான் அடுத்து எனக்கு ப்ராடக்ட் கிடைக்கல இன்னும் எனக்கு. அப்போ பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இப்போ எனக்கு இந்த ப்ராடக்ட் கையில் வந்த உடனே நான் காசு கொடுப்பேன். காசு உடனே எனக்கு அட்மினால போடுவாங்க. அட்மினால இந்த இடத்துல வரும் எனக்கு பேமெண்ட் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் அப்படி வரும். இப்போ நாங்கள் பேமெண்ட் அவங்களுக்கு கொடுக்கும்போது சரியா.
உலாவும் ஹோம் பேஜ். இதில் கண்டக்டர்ஸ்லேயும் ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் எல்லாம் இருக்குது, ஃபேஸ்புக்கு எல்லாம் இருக்குது. அடுத்து இந்த அக்கௌண்ட் நீங்கள் லாக் அவுட் பண்ணுறேன்னா லாக் அவுட் பண்ணலாம். அடுத்து வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து அட்மின் பேனல் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அட்மின் பேனலுக்கான லிங்க் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்கு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோக்கல் கோஸ்ட் /ஸ்ரீலங்கா இண்டஸ்ட்ரி ஷாப் admin/admin PHP லொகின் PHPன்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லொகின் பேனல் ஓப்பன் ஆகும். லொகின் பேனல் ஓப்பன் ஆனோடனே நீங்கள் அதில் நாங்கள் யூசர்ஸ் நேமும் அதுக்குரிய பாஸ்வேர்டு நாங்களே கொடுத்துருக்கோம். அதை என்டர் பண்ணி நீங்கள் லொகின் பண்ணீங்கன்னா வந்து அது வந்து அட்மின் பேனலுக்குள்ளே உள்ளே போகும். உள்ளே போனால் வந்து அதுக்குரிய நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் அந்த பர்ச்சேசிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ண பொருளுக்குரிய டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னா வந்து அதில் ஆர்டர் சென்டர் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் காட்டும். அந்த ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் அந்த ஆர்டர்ஸில் வந்து நீங்கள் என்னென்ன அதில் இருக்குமானா வந்து உங்களோட நீங்கள் எப்போ பர்ச்சேஸ் பண்ணீங்க, உங்களோட இடம், உங்களோட நம்பர், என்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்கலேருந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் காட்டும். அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துட்டா வந்து அட்மின் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அது எப்படின்னா வந்து இப்போ உங்களுக்கு பொருள் வந்து அவர்கிட்ட காசு போனோடனே வந்து அவர் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுவார். இதே உங்களுக்கு நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு இப்போ நாங்கள் யூஸ் பண்ணி காட்டியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா வந்து சுபி என்ற ஒரு யூசர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கு ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர், அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. என்ன பாலாலி பாஸ்கெட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கு அவர். அது அதில் எல்லாம் போட்டிருக்கு. அவருக்குரிய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதில் பெண்டிங்கில் காட்டுதுக்கு. ஏன்னா வந்து அவர் இப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணவர், அதனால பெண்டிங் காட்டுது. அவருக்கு இன்னும் போய் சேரல. அவர்கிட்ட போய் சேர்ந்தோன்னு வந்து அட்மின் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுவார். அது கம்ப்ளீட் பண்ணோடனே வந்து உங்களுக்கு நீங்கள் ஓடஸ்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது அந்த பெண்டிங் வந்து உங்கள்ட்ட கம்ப்ளீட் ஆகினோடனே தெரியும். உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் ஆகினது வந்து அந்த கம்ப்ளீட் ஆகின உங்களை நீங்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து சேர்ந்தோன்னே அவங்களே ஓகே பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு வந்து நீங்கள் பார்த்து அதுக்கு பிறகு வந்து நீங்கள் டெஸ்க்போர்டுக்கு வந்தீங்கன்னா வந்து வந்து மிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நீங்க அதுல வந்து நாங்க என்னென்ன கொடுத்துருக்கோம்னா அந்த நீங்க ஆர்டர் வந்து உங்கள்ட்ட வந்து கம்ப்ளீட் வந்து முன்னுக்கு காட்டல எத்தனை ஆர்டர் முடிச்சிருக்கோம்னு சொல்லுங்க. நான் கம்ப்ளீட் ஆர்டர்ஸ் வந்து எத்தனை ஆர்டர் நாங்க முடிச்சிருக்கோம்னு காட்டுறேன். ஓகே, அதுல வந்து நாங்க இப்ப டெஸ்க்போர்ட்ல பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் எல்லாம் பார்த்த உடனே வந்து எத்தனை ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கா அதுல காட்டும். அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கம்ப்ளீட் பண்ணி இருக்கிறத உங்களுக்கு காட்டும் கனல. அடுத்து அதுக்கு பிறகு டெஸ்க்போர்ட் திரும்ப போனீங்கன்னா வந்து திரும்ப ஆர்டர்ஸ் வந்து எத்தனை பேர் ஆர்டர் பண்ண உங்களுக்கு அந்த ஆர்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு 2 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. அது உங்களுக்கு காட்டுது. வந்து ப்ராடக்ட் வந்து 2 ப்ராடக்ட் காட்டலாம். இப்போ எங்கள்கிட்ட யூஸ் பண்ணி யூஸரை பார்க்கணும்னா வந்து நீங்க யூசர் ஒரு கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா வந்து அதில் நாங்கள் உங்களுக்கு எல்லாம் காட்டியிருக்கோம் தெளிவா. அதில் 5 பேர் இருக்காங்க. அது உள்ள போனீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். அதில் இப்போ கடைசி ஆள் இப்போ எத்தனை மணிக்கு அதெல்லாம் காட்டாது. இமெயிலாம் உங்களுக்கு காட்டும். சுபி என்ற ஒரு ஆள் கடைசியா பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். அவரோட இமெயில் அது காட்டும் உங்களுக்கு. அவர் எத்தனாவது ஐடி எத்தனாவது தரம் யூஸ் பண்றதுலாம் லாகின் பண்ணா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா காட்டும் எல்லாம். அதை நீங்க டெஸ்க்போர்ட் திரும்ப பண்ணீங்கன்னா வந்து நீங்க வந்து இப்ப அட்மின் யூசர் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட பார்க்கலாம். அதுல ஒரு ஆள் இருக்கா அவங்களுக்கு காட்டுது. நீங்க அவங்களுக்கு மெசேஜ் அனுப்ப வேண்டாம். வந்து வேற மெசேஜ் அனுப்பலாம் அவங்களுக்கு. இப்ப நீங்க வேற ரெஜிஸ்டர் பண்றதுனாலும் அதுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? அடுத்து வந்து நீங்க இப்ப வேற யாரும் சேலர்ஸ் ஆட் பண்ண வந்து ஆட் ரெஜிஸ்டரை கொடுத்து நீங்க ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து வந்து
ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்குரிய நாங்கள் யூசர் நேம், அடுத்த உங்களோட பாஸ்வேர்ட், அதுக்குரிய உங்களுக்கு உங்களோட கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா சரி. ரெஜிஸ்டர் பண்ணோடனே உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். ரெஜிஸ்டர் பண்ணல காட்டணும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று செஞ்சு காட்டுறேன். நாங்கள் பாருங்கள், யூசர் நேம் வந்து ராஜான்னு கொடுக்குறேன், பாஸ்வேர்ட் வந்து கொடுக்குறோம். நம்மளா பாருங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு அங்கே காட்டும். உங்களுக்கு சக்ஸஸ் ஆகினோடனே உங்களுக்கு காட்டும் மேலே. ஓகே, அது பிறகு டேஷ்போர்டு இதில் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளாங்க. அடுத்து வந்து நீங்கள் அட்மின் அக்கௌண்ட்ஸை பார்க்கறதுனாலும் பார்க்கலாம். எல்லாம் உங்களை காட்டும். நாங்கள் அதில் காட்டியிருக்கோம், அதில் நீங்கள் போய் பார்க்கலாம். சென்டருக்கு வேணுங்கன்னா வந்து அதில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களுக்கு பை யூசர்ஸுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கு. அது வந்து அந்த மெசேஜில் சொல்லுவாங்க அவங்க. அதில் நீங்கள் கண்டக்டர்ஸில் போனீங்கன்னா வந்து இப்போ இப்போ அவங்களோட டீட்டெயில்ஸ் போட்டு ஆருக்கு என்ன பிரச்சனை எல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்குரிய அந்த அந்த மெசேஜ் பண்ணுறதுக்குரிய போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் அதில் கொடுத்துருக்கேன். இப்போ அதில் உங்களோட பேர், என்ன இமெயில், உங்களோட நம்பர், என்ன பிரச்சனை, ஒரு ஃபோட்டோ, அது பிரச்சனைக்குரிய ஃபோட்டோ இருந்தால் நல்லா அதை நீங்கள் கொடுத்து சென்ட் பண்ணிங்கன்னா வந்து அட்மினுக்கு போகும். அது அட்மின் வந்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டாக தருவார். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட் புள்ளும் அதில் மெசேஜுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காட்டும் எத்தனாவது ஆள், என்ன பேர், அவரோட ஐடி, அவரோட ஃபோன் நம்பர், என்ன பிரச்சனை சொல்லியிருக்கேன்டா அவர் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். அதுக்கு அட்மின் பார்ப்பார். அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒழுங்கானதாக அனுப்புவார். அதை பார்த்தீங்கன்னா வந்து ப்ராடக்ட்ஸ், அதை வந்து நீங்கள் எப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணுறேன்னு அந்த இடத்த பார்க்க போகிறோம். அந்த ப்ராடக்ட் உள்ள கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா வந்து அதில் உங்களுக்கு காட்டும் என்ன ப்ராடக்ட் ஆட் ப்ராடக்ட்னு காட்டும். அதுக்குள்ள உங்களோட நேம், ப்ராடக்ட் நேம் கொடுத்து அதில் என்ன ப்ரைஸ், அதுக்கு பிறகு அதில் ஃபோட்டோ, அதில் இமேஜ் கொடுக்கணும். அதில் சூஸ் பண்ணி அதில் கொடுத்தீங்கன்னா வந்து அந்த ஃபோட்டோஸுக்கு போகும். அதாவது நீங்கள் என்ன ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. அந்த இப்போ நாங்கள் உங்களை எக்ஸாம்பிள் செஞ்சு அது பாருங்க. இப்போ அதில் இமேஜ் போய் பார்க்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்தோடனே ஆட் ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நாங்கள் எங்கிற ஹோம் பேஜில் வந்து அது காட்டும். ஆட் ப்ராடக்ட் கொடுத்துட்டு அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அதாவது என்ன ஆட் பண்ணியிருக்காண்டு ஹோம் பேஜில் அபவுட்டஸில் போய் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்திருக்கு. அது வந்து அதை நீங்கள் நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கோம். இதான் வந்து எங்களோட டீம் டெக் டைட்டன்ஸ். ஓகே, தேங்க்யூ. இவ்வளோ தான் எங்களோட வீடியோ. இதுதான் எங்களோட டெக் டைட்டன்ஸ் டீம்.